ஓகே, உங்கள் பேர் ப்ரோ? ப்ரோ என் பேர் விக்னேஷ். ஓகே, ஹாய் பசங்களா. நம்ம வந்து விருதுநகர் மெடிக்கல் காலேஜ் வந்திருக்கோம். ஓகே, இதில் படிக்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எப்படி நீட்டெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் எந்த இயர் படிக்கிறீங்க? ப்ரோ நான் செகண்ட் இயர் படிக்கிறேன் ப்ரோ. செகண்ட் இயர் படிக்கிறீங்க. ஓ, இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இன்னும் ஓகே. சத்தம். ஓகே ஓகே. நீங்கள் வந்து காலேஜ்லாம் எப்படி இருக்கு ப்ரோ? ப்ரோ காலேஜ் சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. நீங்கள் ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா? நான் ஸ்டேட் போர்ட். ஸ்டேட் போர்ட். வாங்க வாங்க வாங்க, நம்ம இனம். ஓகே, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியம்? இங்கிலீஷ் மீடியம். ஓகே, சரி. ஸ்டேட் போர்டு படிச்சுட்டு நீங்கள் டாக்டர் ஆகணும்னு இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க. ஆன அப்புறமேட்டு நிறைய விஷயத்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் தான் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷனே பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை சொல்லுங்கள். அதில் எங்கெங்கெல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, அங்கெல்லாம் நான் எங்கிறதுலாம் ஓவர் கம் பண்ணேன். இப்போ ஸ்டேட் போர்ட்னாவே நிறைய பேருக்கு வந்து என்சிஆர்டி படிக்கும்போது கொஞ்சம் நம்ம டேரெக்டாக படிச்சிருப்போம், கொஞ்சம் சுற்றி வந்து கேட்குற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க, எப்படி ஓவர் கம் பண்ணீங்க சொல்லுங்கள். ப்ரோ நான் வந்து ஃப்ரெஷர். ஸோ என்சிஆர்டி புக்கை பேசிக்காக அவ்வளோ படிக்கல. நான் மோஸ்ட்லி ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்க ஃபார்முலாஸ் மட்டும் எடுத்து தனியாக வச்சு அது ரிலேட்டடாக ப்ராப்ளம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா என்சிஆர்டி ஸ்டேட் போர்டும் சைமல்டேனியஸாக படிச்சுட்டு போர்டு எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கணும். அட் த சேம் டைம் இங்கே நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ப்ரோ. ஓகே, என்சிஆர்டி வந்து ஃபார்முலாஸ் மட்டும் மோஸ்ட்லி ஃபார்முலாஸ் மட்டும் என்சிஆர்டிலேருந்து எடுத்து ஸ்டேட் போர்ட்ஸில் இல்லாத கான்செப்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா, ஸ்பெஷலாக ஏதாச்சும் கான்செப்ட்ஸ் இருக்கா சொல்லிட்டு என்சிஆர்டி புக்கில் ஃபாலோ பண்ணி படித்த மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே. அப்போ நீங்கள் ட்ராப்பர் எடுத்தீங்களா? நான் அப்படியே இல்லை ப்ரோ, நான் ஃப்ரெஷர். அப்படியே 24 பேட்ச் எக்ஸாம் எழுதிட்டு 24 ப்ரோ. அப்போ ஸ்டேட் போர்டு நீங்கள் படிச்சுட்டு சைடில் நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு செல்ஃபாக பண்ணீங்களா இல்லை நீங்கள்? இல்லை ப்ரோ, ஸ்கூலில் மோஸ்ட்லி அது எப்படின்னா கோச்சிங் கொடுப்பாங்க, நம்ம இஷ்டம் தான் ப்ரோ, வேணும்னா படிச்சுக்கலாம். ஓகே, அப்படி இன்டிகிரேட்டட் கோர்ஸ். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் இப்போது சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் கண்டிப்பாக ஸ்டேட் போர்ட் படிச்சிருப்பீங்க. இப்போ ஸ்டேட் போர்டில் இப்போது 12th ஸ்டாண்டர்டில் லாஸ்ட்லாம் பார்த்தோன்னா அந்த எக்கனாமிக் பாட்னிலாம் இருக்குது, பாட்னியில் அதில் பார்த்தோன்னா. ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடையாது, நம்ம நீட்டில் கிடையாது, சிபிஎஸ்சியில். ஸோ இந்த மாதிரி இல்லாத கான்செப்டை பயாலஜிக்கு எப்படி பண்ணீங்க, ஃபிசிக்ஸ்க்கு எப்படி பண்ணீங்க, கெமிஸ்ட்ரி? இப்போது இது ஃபிசிக்ஸுக்கு பார்த்தோன்னா நியூமெரிக்கல்ஸ் அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் இங்கே நியூமெரிக்கல்ஸ் ஹெவியாகவே இருக்கும். அது எப்படி டேக்கிள் பண்ணீங்க ப்ரோ? இப்போது பயாலஜி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டுக்கும் என்சிஆர்டிக்கும் அவ்வளோ கான்செப்ட் வைஸ் வித்தியாசம் இருக்காது. பட் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி அந்த எக்ஸாம்பிள்ஸ் படிக்கும்போது என்சிஆர்டியில் ஃபுல்லாக வேறு மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஆமாம். ஸ்டேட் போர்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எக்ஸாம்பிள் லோக்கல் அந்த மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள். ஸோ அது வந்து நான் மோஸ்ட்லி நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது 2 புக்கும் சைமல்டேனியஸாக எக்ஸாம்பிள் பேஸ்டாக படிக்கும்போது நிறைய என்சிஆர்டியில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. டைமை மேனேஜ் பண்ணீங்க நீங்கள்? ப்ரோ ஸ்கூல் டைமிங் அதுக்கு மாதிரி இருந்துச்சு ப்ரோ. 10 o'clock வரைக்கும் ஸ்கூல் இருக்கும். ஓகே, ஸோ பிரச்சனை இல்லை ப்ரோ. அது ஓகே ஓகே. நைட் வரைக்கும் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் சொல்லுங்க. நீங்கள் கெமிஸ்ட்ரியில் பேசிக்காக நான் கொஞ்சம் வீக் தான் ப்ரோ இருக்கு. கெமிஸ்ட்ரி எப்படி சொல்லுவோம், நான் என்சிஆர்டி புக்கில் படிக்கணும் போது கெமிஸ்ட்ரி ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ப்ரோ. ஸ்டேட் போர்டை கம்பேர் பண்ணும்போது என்சிஆர்டி புக் வந்து ரொம்ப, நான் கெமிஸ்ட்ரி வந்து ஸ்டேட் போர்டு மட்டும் சோலாக வச்சு தான் எழுதின மாதிரி இருந்துச்சு. பயாலஜினா சில எக்ஸாம்பிள் தான் இருக்கு. என்சிஆர்டி போது மொத்தமாக ஃபுல்லாக ரியாக்ஷன்ஸ் ஃபுல்லாக அப்படி இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ஃபிசிக்ஸுக்கு? ஃபிசிக்ஸ் ஸ்டேட் போர்டு ப்ரோ. ஓகே, ஸ்டேட் போர்டே பார்த்துட்டு ஸ்டேட் போர்டில் என்சிஆர்டி புக் எடுக்கல. பயாலஜிக்கு மட்டும் என்சிஆர்டி புக் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுங்க. இப்போ எல்லாருமே வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் என்சிஆர்டியே பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஃபிசிக்ஸுக்கு வந்து ஸ்டேட் போர்டு தானே ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க ப்ரோ? நான் எப்படின்னா அந்த ஸ்டேட் போர்டில் இருக்க ஃபார்முலா மட்டும் தான் ப்ரோ. இப்போ நான் எப்படின்னா ஒர்க் அவுட் தான் ப்ரோ பேசிக்காக. இப்போது ஏன்னா +2 தான் ஸ்டார்ட் பண்ணேன் நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ +2 ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வீக் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க மாதிரி தான் இருக்கு. எப்பயும் போல தான் ப்ரோ, எல்லாருக்கும் மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் தான் புரிஞ்சிச்சு ஃபிசிக்ஸ் வந்து சொல்லி அந்த ஃபார்முலாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் அந்த கான்ஸ்டன்ஸ் அந்த வேல்யூஸை மோஸ்ட்லி அதை வச்சு தான் இருக்குன்னு புரிஞ்சிச்சு ப்ரோ. நல்லா புரிஞ்சிச்சு. அப்புறம் ஓகே ஓகே சொல்லுங்க. அப்புறம் போக போக கொஞ்சம் ஃபேக்கல்ட்டிஸும் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீ இப்போது என்சிஆர்டிக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் அவ்வளோலாம் வித்தியாசம் இல்லை. நீ என்சிஆர்டியில் எடுத்தனா ஸ்டேட் போர்டில் இருக்கிறது தான் சிமிலராக இருக்கும். பட் என்சிஆர்டியில் ஃபார்முலாஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும் ப்ரோ. இப்போ ஃபிசிக்ஸில் இப்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எடுத்திங்கன்னா அதில் ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அதிலே பர்டிகுலர் கண்டிஷனுக்கு இந்த ஃபார்முலான்னு சொல்லிட்டு என்சிஆர்டியில் இருக்கும் ப்ரோ. ஓகே ஓகே. அப்போ நீங்கள் அப்போ புரிதலை கொண்டு வந்தாவே நம்ம ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அடிக்க முடிஞ்சிடும். ஈஸி தான். ஓகே சரி. நீங்கள் இப்போ வந்திருப்பீங்க, எங்கேயாவது நான் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டவுன் ஆகிப்போம். ஓகே, கண்டிப்பாக அவங்க அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுங்கள் ப்ரோ. எனக்கு பேசிக்கலாம் நான் கொஞ்சம் ஹோம் சிக்காக இருந்தேன் ப்ரோ. ஹாஸ்டல்ல இருந்து படிக்கும்போது அது ரொம்ப பெரிய மைனஸாக இருந்துச்சு ப்ரோ. ஹாஸ்டலும் செட் ஆகலை. அது உண்மை சொல்லணும்னா அது செம்ம ஒரு மைனஸ் ப்ரோ. அது எப்படி சொல்ல, பசங்க அது ரொம்ப ஹோம் சிக்காக இருந்ததால கொஞ்சம் கஷ்டமாக தான் ப்ரோ போச்சு. ஓகே, அதை தாண்டி வேறு ஏதாவது டிமோட்டிவேட் ஆகிருக்கீங்களா ப்ரிப்பரேஷன் டைம் அப்போ? நான்
எப்படி சொல்ல, நான் ஊருக்கு போயிட்டேன்னா எனக்கு ரிட்டர்ன் ஸ்கூலுக்கு வரவே தோணாது. ஓகே புரியுதுங்களா? ஓகே. ஹாஸ்டல் நீங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சேன் நான். வீட்டுக்கு போனா திருப்பி ரிட்டர்ன் வர தோணாது, போகாம இருக்காது. அதுக்கப்புறம் காலையில எழவும் முடியாது, அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்படிஷன், கூட படிக்கிற பையன் கூட கொஞ்சம் காம்படேட்டிவாக படிச்சா ஓகே ப்ரோ, நல்லா வரும். அவனை நம்ம பீட் பண்ணி ஆகணும். அவன் பீட் பண்ணணும் ஒரு ஃப்ரெண்ட்லியா. ஓகே 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 ஓகே. ஒரு மாதிரி போகும். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் பேசிக்காக ஃபிசிக்ஸில் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தேன். பயாலஜியோட ஃபிசிக்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததால் பிரச்சனை. இப்போ எனக்கு பயாலஜியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்குறது, அவனுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்ஸில் ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்கிறது. மோஸ்ட்லி எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறோம், ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அது நல்லாவே இருக்குது ப்ரோ. எக்ஸாமில் அவ்வளோ புரியுது, அதோட ரிசல்ட் நல்லாவே தெரியுது. ஓகே. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 மாதம் இருக்குது, 5 மாதத்துலேருந்து 4 மாதம் இருக்குது. இப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி, இப்போ உட்காருங்கடா இப்போ கூட படிக்க முடியும் அப்படின்னு ஸ்டேட் போர்டுக்கு சொல்கிற பசங்களுக்கு, சிபிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா பசங்களுக்கும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்ததும் நம்ம எல்லா கான்செப்ட்லையும் ஸ்ட்ராங் ஆயிரும் ப்ரோ. எல்லா புக்ஸ் ஓகே, இந்த ஃபார்முலானா இந்த கண்டிஷன்னா இதுதான் வரும், இந்த கண்டிஷன்னா இதுதான் ஸ்பெசிஃபிக். இப்போது மோஸ்ட்லி கண்டிஷன் வச்சு தான் வரும் இல்லை, அந்த மாதிரி இந்த கண்டிஷன்னா இதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அப்போது நீங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாலும் சில கொஸ்டின் அங்கே போனால் அதே பேட்டர்னில் வராது, கொஞ்சம் மாறி இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபவுண்டேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்மளால ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே சரிங்க ப்ரோ. இப்போ படிக்கிறாங்க பசங்க ஓகேங்களா, செம்மையாக டிமோட்டிவேட் ஆகிறானுங்க, வெறித்தனமாக ஆகிறானுங்க. அவங்களுக்கு நீங்கள் வர இப்போ ஸ்டேட் போர்டு சொல்கிறீங்க, நான் பாயின்னு சொல்ல, பாய்ஸோட வைப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டேட் போர்டில் படித்தா இப்போ கேர்ள்ஸும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜில் இப்போ உங்கள் கூட படிக்கிறவங்கலாம் டிஃப்ரெண்ட் போர்ட்லேருந்து படித்தவங்களும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஜென்ரலாக ஒரு பசங்களுக்கு என்ன ஒரு மோட்டிவேஷனாக சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, ஸ்டேட் போர்டால் போக முடியாதுன்னு சொல்கிறவங்க கிட்ட ஈஸியாக போயிடலாம், அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீ ஸ்டேட் போர்ட்னா எல்லாருக்கும் வரும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் ப்ரோ. அது ஓகே நல்லா இருக்கலாம். என்ன சொல்லுவார், இப்போது நீங்கள் மட்டும் ஸ்டேட் போர்ட்னா நீங்கள் தனியாக தெரிவிங்க. ஸ்டேட் போர்டில் நீங்கள் ஃப்ரெஷராக வந்திருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரெஷராக வந்திருக்கீங்களோ இல்லை ஸ்டேட் போர்டில் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு வரும்போது தெரியும். நீங்கள் சிபிஎஸ்சி படித்தவனுக்கும் உங்களுக்கும் உங்களோட ஒர்க் அதில் தெரியும் ப்ரோ. உங்களோட உங்களோட ஹார்ட் ஒர்க்கு, எஃபோர்ட்டு எல்லாமே அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. அது எய்ம் பண்ணி படிங்க. அப்போது மோஸ்ட்லி நீங்கள் காட்டுங்க, நான் வேல்யூபிள் இருக்கிறேன், ஏன்னா நான் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு வந்துட்டேன், அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, சூப்பராக பேசுனீங்க.